இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பை அவர்கள். சார் வணக்கம் சார். சார், செங்கோட்டையன் அவர்கள் பேசிய பேச்சு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், என்ன பேச போறாருன்னு. இந்த விஷயத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? நான் கூட 2 நாளைக்கு முன்னால் பெரிய பூகம்பம் கிளம்ப போகிறது போல இருக்கிறது, ரொம்ப நாள் அடைபட்டு கிடப்பதையெல்லாம் உடைத்து கொண்டு வரப்போகிறது என்றெல்லாம் நான் நினைத்தேன். அவர் பேசிய துணி, மனம் திறந்து பேச போகிறேன், அதுக்கு நாள் வேற விதித்தார். இது என்ன, இதை பேசுவதற்கு என்ன நாள்னு கேட்குறேன். இது ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்னால் அது அமித்ஷாவால் தூண்டப்பட்டு இவர் டெல்லிக்கு போய் அவர் ரொம்ப ரகசியமாக போய் வெவ்வேறு விமானங்கள் மாறி போவது தெரியாமல் போய் பிறகு வந்து இந்த வேலையை செய்வதற்கு தானே ஏற்கனவேயும் அமித்ஷா இவரை வைத்திருந்தார். பிறகு அந்த முயற்சி இவர்கள் பல பேர் சென்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி எடுத்த தவறான முடிவுகளை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதாவது எடப்பாடி ரொம்ப பலவீனப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அந்த இடத்திற்கு மாற்றாக தாங்கள் வரப்போகிறோம் என்று சொன்னார்கள். இதை அண்ணாமலை முன்னின்று செய்தார். அண்ணாமலை செய்த அறியாமை மிகுந்த அரசியலில் தலையாயது ஸ்டாலினை 40க்கு 40 வெற்றி பெற வைத்தது. ஒழுங்காக பாமக அந்த பக்கம் ராமதாஸ் கூட்டெல்லாம் பேசி வைத்திருந்தார். அன்புமணியை மந்திரியாக்குகிறேன், உன்னுடைய வழக்கை அழுத்தி விடுகிறேன், உனக்கு வேண்டிய பணம் தருகிறேன், இங்கே வா என்று கடைசி நேரத்தில் கூட்டிக் கொண்டு போய் அவ்வளவு இடங்களிலும் எதிர்க்கட்சியை தோற்க வைத்து ஸ்டாலினை கலைஞர் பெற முடியாத வெற்றியை அவர் பெற்றார் என்ற பெருமையை அவருக்கு உண்டாக்கியவர் அண்ணாமலை, அவருடைய பி டீம். இது தவறாக போய்விட்டது என்று அமித்ஷாவுக்கு தெரிகிறது. பிறகு இதை அதிமுகவோடு சேர்ந்து தான் இந்த அரசியல் திமுகவை பலவீனப்படுத்த முயல வேண்டும். பிறகு அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கு மாற்று அரசியலாக தன் அரசியல் எடுக்க வேண்டும். அதுதான் நல்லது. என்றால் திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை அகற்றிவிட்டு மாற்று சக்தியாக காங்கிரஸ்காரன் கவிழ்ந்து போய் கிடக்கிறான். 35-40 ஆண்டுகளாக ஒன்றுக்கும் லாயங்கள். இந்த பானா சிதம்பரம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் உருப்பட மாட்டார்கள். செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் உருப்பட மாட்டார்கள். காங்கிரஸை மாற்று கட்சியாக வர வேண்டிய கட்சி அது. பழைய காலத்தில் வருவதற்கான முயற்சியை அவர்கள் எடுக்கவில்லை. ஆட்சியை விட்டு இறங்கி இன்றைக்கு வரையிலும் 10 இடத்திற்கும் 5 இடத்திற்கும் திமுக காரனுடைய காலை நீக்கி கொண்டு திரிகிறார்களே தவிர அவர்கள் அந்த இடத்திற்கு வரவில்லை. பாஜக என்ன செய்திருக்க வேண்டும்? திமுகவை பலவீனப்படுத்துவதில் எடப்பாடியோடு ஒன்று சேர்ந்து நின்று அதை வீழ்த்திவிட்டு எடப்பாடிக்கு மாற்று கட்சியாக தன்னை உருவாக்கி கொள்ள முனைந்திருந்தால் அது சரியான அரசியல். ஆனால் இவர்கள் என்ன நினைத்தார்கள்? எடப்பாடியை பலவீனப்படுத்திவிட்டு அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால தான் எடப்பாடியை பலவீனம் என்று இவர்கள் குத்துவதெல்லாம் இவர்கள் செய்த உள்ளடி வேலைகளினுடைய விளைவுகளாக. ஆகவே எடப்பாடி தோற்றார். ஆனாலும் அவருக்குரிய இடங்களை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறார். 70 இடங்களில் இருக்கிறார். அண்ணாமலை திமுகவை வெற்றி பெற வைத்து விட்டு உட்கார்ந்து விட்டார். அந்த அரசியல் தப்பு என்று அமித்ஷா தன்னோடு இருந்த ஓபிஎஸ், அம்மா, தினகரன் எல்லோரையும் உதறிவிட்டு, அது தொங்கு சதிகள் வர்ற வழியில் உதறிவிட்டு எடப்பாடியோடு அவர் வீட்டுக்கு வந்து பலகாரம் சாப்பிட்டு கூட்டு வைத்து கொண்டு விட்டார். இவர்களெல்லாம் உங்களை நம்பி இருந்தோம் என்றால் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். உங்களை சேர்த்து கொள்வதற்கு நான் என்ன செய்வது? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிந்த வேலையை நான் பார்க்கிறேன் என்று தன்னை சேர்ந்தவர்களெல்லாம் உதறிவிட்டு அவர் போய் எடப்பாடியோடு சேர்ந்து விட்டார். ஏனென்றால் எடப்பாடியை ஓடுகிற குதிரை எடப்பாடி தான். இப்பொழுது இவர்களை சேர்த்து கொள்ள ஏன் மறுக்கிறார் எடப்பாடி என்பதை நான் யோசித்தேன். எனக்கு தோன்றுகிறது, இப்போ ஒழுங்கு ஒரே தலைமையில் உள்ள ஒரே கட்சியாக இருக்கிறது அதிமுக. இவர்கள் 3 பேரையும் உள்ளே விட்டு விட்டால் மறுபடியும் தினகரன், அம்மா இவர்களெல்லாம் உள்ளே வந்து விட்டால் எல்லாரும் பண வசதி உடையவர்கள், செல்வாக்குடையவர்கள். ஆகவே 4 கட்சியாக ஆக்கி விடுவார்கள். மறுபடியும் ஒரு கட்சியாக இருக்கிற அதிமுக மாற்று நிலையில் வருவதற்கு வாய்ப்புண்டு. 4 கட்சியாக இவர்கள் உள்ளேயே ஆக்கி விடுவார்கள். அது வெளியே இருந்து செய்யட்டும் என்று சொல்லி அவர் விடமாட்டேன் என்கிறார். இவர்களும் கதவை தட்டி தட்டி ஓய்ந்து விட்டார்கள். நீதானே மோதி கொண்டிருந்தாய், உள்ளே நீதானே உழட்டி கொண்டிருந்தாய், பிறகுதானே வெளியே வர வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. சரி, வெளியே வந்தீர்கள், நீங்கள் வளருவதற்கு முயல வேண்டியது தானே. உங்களுக்கு தான் சமூக செல்வாக்கு இருப்பதாக சொல்கிறீர்களே, வளர வேண்டியது தானே. வளர முடியவில்லை. ஒரு எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், அதாவது ஒரு பகுதியே முத்துராமலிங்க தேவர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தென்னாடு என்பது அவருடைய நாடு என்ற கருத்து இருந்தது. அவர் தேர்தலில் நின்று விட்டு யாரிடமும் வாக்கு கேட்க போக மாட்டார், அவர் வெற்றி பெறுவார். அதான்
அது மக்கள் செல்வாக்கு, வெறும் சமூக செல்வாக்கு, எல்லா சமூகங்களின் செல்வாக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லை. பேசாமல் உள்ளே இருக்கிற போது பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை, வெளியே வந்தால் வெற்றி பெற முடியவில்லை, பிறகு கதவை தட்டுகிற வேலையை தான் செய்ய வேண்டும். இப்பொழுது கதவை தட்டுவதற்கு 3 பேர் இருக்கிறார்கள். இதோடு 4வதாக செங்கோட்டையன் சேர போகிறார். கொஞ்ச நாள் சென்று பார்ப்பார். 10 நாள் கெடு விதித்து விட்டார். இனிமேல் வெளியேற வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்து விட்டது. ஒன்று வெளியேற வேண்டும், வெளியேறி தனி கட்சி அமைக்க வேண்டும், இல்லை இவர்களோடு சேர வேண்டும். பிறகு கொஞ்ச நாள் சென்று ஒன்றும் நடக்கவில்லை என்றவுடன் ஒருங்கிணைவோர் குழு பலப்பட்டு கொண்டே போகிறது. ஒவ்வொரு ஆளாக உள்ளே போய் ஏற்கனவே ஒரு குழு சொல்லிட்டு தான் ஓபன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இது ஆகாத அரசியல். நான் சொல்கிறேன், அம்மாவுக்கு கூட எதிர்ப்பு இருந்தது. அம்மா கூட ஒரு கட்டத்தில் வி.என். ஜானகி பெருந்தன்மையாக சின்னம், அரசியல் அலுவலகம் எல்லாவற்றையும் ஜெயலலிதாவிடம் கொடுத்து விட்டு, சரி நடத்தி எம்ஜிஆர் பேராவது நிற்கட்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். 2 பேரும் எம்ஜிஆர் பேரைத்தான் சொல்லுகிறவர்கள். எம்ஜிஆர் பேராவது நிற்கட்டும் என்று ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து விட்டு அவர் ஒதுங்கி விட்டார். ஆக இந்த சோதனைகளை எல்லா அரசியல் தலைவர்களும் எதிர்கொண்டாக வேண்டும். ஒரு தேர்தலுக்கு ஜெயலலிதா எதிர்கொள்ள வேண்டியது வந்தது, இன்னொரு தேர்தலுக்கு எடப்பாடி எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. ஆனால் இன்றைய தேர்தலில் என்ன நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இவர்கள் அதிமுக பலவீனப்பட்டு விட்டது, எங்களை சேர்த்து கொண்டால் வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னால், நீ வெளியே இருந்து உன்னுடைய வாக்கு வலிமை என்று எதை காட்டியிருக்கிறாய்? தினகரன் 2 இடத்துல போட்டார், 2வது ஆள் யார் என்று தெரியாது, இவரும் காணாமல் போய்விட்டார். இவர்களெல்லாம் சமூகத்தின் பேராலே தான் தேர்தல் நின்றார்கள். அந்த சமூகம் இவர்களை ஆதரிக்கவில்லையே. இல்லாவற்றால் அவர்கள் மட்டும் வாக்களித்தாலே போதுமே. அது பெரும்பான்மை சமூகம் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள இடங்கள் தானே. ஆகவே இது ஒன்றும் திமுக மீது பரவுகின்ற அதிருப்தி அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடக்கிறது. ஊழலின் உச்சம், ஆளுகின்ற தன்மையற்ற நிலை, இப்படி பல்வேறு காரணங்களை ஒன்று சேர்த்து கொண்டு இதற்கு பரம்பரையாக வேறு ஆளுவதற்கு உரிமை கேட்கிறார்கள். ஊழலை பரம்பரையாக செய்ய வேண்டும், ஆட்சி திறனற்ற ஆட்சியை பரம்பரையாக தொடர வேண்டும். ஸ்டாலினே ரொம்ப மட்டம் ஆட்சி திறனில், அதற்கு கீழே அதுவும் ஒன்றும் தெரியாது நம்முடைய உதயநிதிக்கு. இப்படியே போய்கொண்டிருக்கிறது. மக்கள் ஒரு கட்டத்தில் எதிர்த்து நிற்பார்கள். ஒரு கட்டத்தில் கருணாநிதி ஒரே ஒருவர் தான் திமுகவிலே வெற்றி பெற்றார். ஒரு கட்டத்தில் அம்மாவே 2 இடங்களில் தோற்றார்கள். அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கலாம். தோல்வி வெற்றி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த வகையில் திமுக மீது ஏற்படுகின்ற கோபம் தேர்தலுக்கு முன்னால் வெளிப்படும். 67இல் தேர்தலுக்கு 1 மாதம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த தேர்தலை 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்னால் இந்த கட்சி கவுரப்போகிறது என்று எல்லாருக்கும் தோன்றியது. எல்லாரும் சொன்னார்கள், கதை முடிந்து விட்டது காங்கிரஸுக்கு என்று சொன்னார்கள். காமராஜ் மட்டும்தான் நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்னார். காமராஜர் சிறந்த ஆட்சியாளர், அது வேறு. அவர் பக்தவச்சலம் கையில் கொடுத்து விட்டு போய் காங்கிரஸ் படுத்து விட்டது. இப்பொழுது ராஜாஜி சொன்னார், காமராஜர் படுப்பார் ஜெயிக்க மாட்டார் என்று சொன்னார். படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று அவர் சொன்னார், அவர் படுப்பார் ஜெயிக்க மாட்டார் என்று சொன்னார். மக்களிடம் காங்கிரஸை வெளியேற்ற வேண்டும் என்ற கூறு வெளிப்பட்டது. அதே மாதிரி 77இல் திமுக முதல் முறையாக ஊழலை பெரிய அளவுக்கு செய்து ஆட்சி என்பது ஊழலுக்காகத்தான் என்று நிலைநாட்டி விட்டது. இந்த ஆட்சி போக வேண்டும், இதை கடுமையாக சொல்லுகிறவர் எம்ஜிஆர். ஆகவே இவர் போக வேண்டும் என்பதுதான் முக்கியம், யார் வர வேண்டும் என்பது முக்கியம் இல்லை. மக்கள் அப்படித்தான் முடிவு செய்வார்கள். யார் அடுத்தாற்போல் சிறந்த வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த திமுக போக வேண்டுமென்றால் அடுத்த வலிமையில் உள்ள எடப்பாடிக்குத்தான் வாக்களிப்பார்களே தவிர சீமானுக்கு, விஜய்க்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்பது நடக்கக்கூடிய காரியவில்லை. ஒருங்கு திரண்டு விடும். இவர்கள் சொல்வார்கள், இவர் 2%, அவர் 2%, கிறிஸ்துவ ஓட்டு இவருக்கு, முஸ்லீம் ஓட்டு அவருக்கு, இப்படிலாம் பிரித்து பிரித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் நீங்கள் பார்த்தால் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லா மதத்துக்காரனுக்கும் ஏற்படும், எல்லா ஜாதிக்காரனுக்கும் ஏற்படும். ஏற்படுகின்ற போது அடுத்த ஆட்சி தயாராக அந்த குதிரையில் ஏறி உட்கார யாரால் முடியும்? சரி, இது அதிமுக, அதுதான் மாற்று கட்சி கொண்டாடுவார். எல்லா கட்சிகளிலும் குறைகள் இருக்கும், குறைகள் கூடுதல் குறைவு என்பது தான் பேச்சே தவிர இதுதான் நடக்கப் போகிறது. இவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார். இன்னைக்கு எடப்பாடி எதிர்த்து வெளியில் போனவர்கள்லாம் காணாமல் போக போகிறாங்க. எல்லா எடப்பாடி எதிர்த்து போனவர்கள் மட்டுமல்ல, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் தனித்தனியாக நிற்கிறேன் என்று சொன்னவர்கள் தான் காணாமல். இல்லை, அவர் யாரையும் வெறுக்கலை, ஓகே, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர் அதை தள்ளிட்டு செங்கோட்டையனே பெருசாக பண்ணல. ஏன் இது போன்ற கிளப்பி விடுதாங்க? இந்த மாதிரி கிளப்பி விடுகிறார்கள். எடப்பாடி என்ன நினைத்து இவர்களை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று நான் ஊகிக்கிறேன் என்றால்,
ஏற்கனவே அது இப்பொழுது ஒரு கட்சியாக இருக்கிறது. இவர்களெல்லாம் 2-3 கட்சியாக இருந்தார்கள். ஓபிஎஸ் உள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் சொல்லுகிற ஆளை ராஜ்யசபாவுக்கு போட வேண்டும் என்று ராமநாதபுரம் ராஜ்யசபா சீட்டு ரொம்ப மல்லு கட்டி கொடுக்கப்பட வேண்டிய வேறொருவருக்கு கொடுக்கப்படாமல் இவர் சொன்னார் என்பதற்காக கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு தான் அந்த மோதல் முற்றியது. இப்போ அதனால் இப்போ ஒரு கட்சியாக இருக்கிறது. ஒரு தலைமை ஒரு கட்சி. இப்பொழுது இவர்கள் மறுபடியும் 3 பேரும் உள்ளே போனார்கள் என்றால் 4 கட்சி ஆகிவிடும். இவர்கள் 3 பேர், எடப்பாடி ஒன்று, 4 கட்சி ஆகிவிடும். அதனாலே அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர, அதை தாண்டி கபலீகரம் செஞ்சுட்டு போயிடக்கூடாது. இல்லை, கபலீகரம் இவர்கள் செய்ய முடியாது. இவர்கள் உள்ளே இருந்தார்களே, தனக்கு பெரிய பொதுக்குழு கூடித்தானே ஓபிஎஸ் சத்தம் போட்டு வெளியேற வேண்டிய கட்டம் வந்தது. ஓபிஎஸ்ஐ மேடையில் உட்கார்ந்துருக்கிற போது எதிர் தீர்மானம் கொண்டு வந்து வெளியேற்றுகிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லையே. அதிமுகவில் பல காலம் இருந்தவர், முதலமைச்சராகவும் இருந்தவர், அந்த மக்களை தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே. இல்லை, அப்பெல்லாம் உணராதவங்க இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெற முடியும். திமுக தோற்கடிக்கணும். இல்லை, இவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் நிலை பெற முடியும். இவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். பாஜகவோடு சேர்ந்து கொண்டு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பொறுக்கி தின்று கொண்டிருக்கலாம் என்றால் அவனும் உதறி விட்டு போய்விட்டான். அவன் இப்பொழுது அதிமுகவோடு போய்விட்டான். அதிமுக இவனை கூடாது என்று சொன்னால் அமித்ஷா நினைத்தாலும் சேர்க்க முடியாது. அதனால தான் இவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். அவர் கண்டுகொள்கிறாரா? இவர்கள் இப்பொழுது முதல்ல அமித்ஷா வழியாக முயன்றார்கள். இன்னும் உங்களோடு சேர்ந்தே இருக்கிறோம், நீங்கள் போகின்ற போது எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். சரி, ஒன்று செய்யலாம். அமித்ஷாவோடு நாங்கள் கூட்டு, சரியா? பிஜேபியோடு நாங்கள் கூட்டு, பிஜேபி அதிமுகவோடு கூட்டு, எங்களுக்கு மொத்த இடங்களை தந்து விடுங்கள், நாங்கள் பிரித்து கொள்கிறோம் என்று சொன்னாலும் அது நடக்காது. அது எடப்பாடி முதல்ல பிஜேபியை சேர்த்து கொள்வதற்கே முக்கிய முனையை சேர்த்து கொள்கிறார். அப்புறம் அவரோடு வருகிற பாண்டுகளை எல்லாம் எங்கே சேர்த்து கொள்வது? நடக்காது. திமுககாரன் அவர்களுக்கு வேலை செய்வான், அதிமுககாரன் வேலை செய்வானா என்று சொல்ல முடியாது. எதிரியாக இருக்கின்ற வரையிலும் பிஜேபியோடு இவர்கள் தன்னுடைய இடங்களை பிஜேபி பகிர்ந்து கொடுத்தாலும் இவர்களுக்கு அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். ஆகவே இவர்கள் தனியாக இருந்து தங்களை வளர்த்து கொள்ள முடியாமல் தானே கதவை தட்டுகிறார்கள். இப்போ பாருங்கள், எடப்பாடி வாருங்கள், நீங்கள் எல்லாம் மக்களிடம் நாம் ஒருமித்து நின்றால் தான் வெற்றி பெற முடியும், வாருங்கள் என்று எடப்பாடி பதறவில்லையே. ஒருமித்து நின்றால் தான் வெற்றி பெற முடியும் என்று குதிரையை ஓட்ட முடியாதவர்கள், நொண்டி குதிரை வைத்திருப்பவர்கள் தான் பேசுகிறார்களே தவிர அவர்கள் பேசவில்லையே. நீங்களெல்லாம் வாருங்கள், எல்லாவற்றால் வெற்றி பெற முடியாது என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய கட்சியை கூட்டத்தை வளர்த்து கொண்டு அவர் பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் நாங்கள் இல்லாமல் அதிமுக பலவீனப்பட்டு விட்டது, எங்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் செங்கோட்டையன் எல்லாமே பெரிய கேள்வி தான் போல. இதில் செங்கோட்டையன் கடைசி பலிகடா, அவ்வளோதான். அவருக்கு பொறுக்க முடியலை, நம்மளை போதுமான அளவு மதிக்கவில்லை என்று அவர் நினைத்தாரோ என்னவோ, அப்படி தான் சொல்லுகிறார். என்ன அதெல்லாம் அவர்களுக்குள்ளே உள்ளது. மனிதர்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தீர்மானித்து சொல்ல முடியாது. அவர் வெளியே வந்து வீணாகிவிட்டார். உள்ளேயே இருந்திருக்கலாம். என்ன பெரிய மதிப்பு வருமல்ல? நம்முடைய பகுதியில் தானே நமக்கு செல்வாக்கு. நமக்கு என்ன நாடு முழுவதுமா செல்வாக்கு இருக்கிறது? நம்முடைய பகுதியில் செல்வாக்கு, அந்த செல்வாக்கு எப்பொழுதும் இருக்கும். எப்படி ரூலிங்க்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். அவரை வெற்றி பெறக்கூடிய செங்கோட்டையனை விட்டு தோல்வி அடையக்கூடிய மனிதனை நிற்க வைக்க மாட்டார்கள். பிறகு அவருக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தை அவர் வைத்து கொண்டு இருப்பார். அவ்வளவுதானே தவிர இது வீணாக ஒரு தேவையற்ற பேட்டி, தேவையற்ற பேச்சு, தேவையற்ற நிலைப்பாடு. நான் சொன்னது போல் 3 பேர் மனு போட்டு கொண்டிருந்தார்கள் அதிமுக. இவரும் கொஞ்ச நாள் வெளியே இருந்து பார்ப்பார். பிறகு இவரும் கதவை தட்டுகிறவர்கள் ஒருவராக ஆகிவிடுவார். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லாம் உள்ளே வர வேண்டும் என்று 3 பேர் சொன்னார்கள். இப்பொழுது இவரும் வெளியே வந்து 4 பேர் சொல்வார்கள். என்ன செய்ய முடியும் வரால்? சில பேர் சொன்னார்கள் விஜய் கட்சிக்கெல்லாம் போவார் என்று. சில பேர் ஊகமாக செய்திகளெல்லாம் சொன்னார்கள். விஜய் கட்சிக்கு நீங்கள் எல்லாம் போகவே முடியாது. எடப்பாடிக்காவது உங்களை எல்லாம் தெரியும். அதுவே ஒன்றும் நடக்கவில்லை என்றால் விஜய் கட்சியில் புசியானதுக்கு மேலான ஆள் எதுவும் அனுமதிக்க மாட்டார்கள். 2வது பெரும் தலைவர் அவர். அதனால புதுவைக்கும் தமிழகத்துக்கும், ஆமாம், அதனால் அங்கே போவதுக்கு இடம் கிடையாது. புசி ஆனந்தத்தை பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு போகிறவங்க, அதுக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு பேசாமலுக்கே இருக்கலாம்.
இந்த பேச்சை எப்படி சார் பாக்குறீங்க? என்ன ஒரு பேச்சு? தெளிவில்லாத பேச்சு மாதிரி பேசிட்டாரு இன்னைக்கு செங்கோட்டையன். பேசி ரொம்ப நேரம் பேசுகிறார். எம்ஜிஆர் ஆட்சியினுடைய சிறப்பு, அம்மா ஆட்சியினுடைய சிறப்பு, இதையெல்லாம் ரொம்ப நேரம் பேசுகிறார். இல்ல பேசிவிட்டு பாயிண்ட பேசுறதுக்குமே இப்படி பேசிட்டாரு. அதிமுக நிகழ்கால அதிமுகவை பற்றி அவர் பேசிய பேச்சு ஒன்றே ஒன்றுதான். அவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டால்தான் அதிமுக வலிமை பெறும். அது சொல்லாம இதை சொல்லுவாரு. வெளியே இருக்கிறவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போ உள்ளே போய் இவரும் சேர்ந்து கொண்டு சொல்லுகிறார். அவ்வளவு அந்த பேரை சொல்லு ஓப்பனா சொல்றதுக்கு என்னவா தினகரன், சசிகலா அதை மட்டும் பேரை மட்டும் குறிப்பிடாம எல்லாரும் ஒண்ணு சேரணும், எல்லாரும் ஒண்ணு சேரணும்ட்டு மொட்டை அதான் பொருள், அதான் பொருள். இப்போ உடனே ஓபிஎஸ் அதை வரவேற்றிருக்கிறார், சின்னம்மா வரவேற்றிருக்கிறார், வைத்தியலிங்கம் வரவேற்றிருக்கிறார், இவர்கள் தான் வரவேற்றிருக்கிறார். சொன்னதும் இவர்கள் தான், ஆமாம், சொல்ல வைத்ததும் இவர்கள் தான், அதனால வரவேற்கிறாங்க. அவ்வளோதான். இல்ல மித்தவங்க கூட இப்ப தென் மாவட்டங்கள்ல இருந்து ஓட்ட வரமாண்டுக்கு இவருக்கு செங்கோட்டையனுக்கு பெரிய அக்கறைன்னு நினைச்சிட்டு தான் அவர் பேசினாரு. தென் மாநிலம் ஓட்டு வராது இனிமேல், நம்ம அதனால ஒண்ணு சேரணுங்கிறாங்க. அங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள் தற்போதைய எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா தானே இருக்கிறாங்க. அது 20-25 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாததா இவர்களுக்கு? இல்ல அதான் எனக்கு 70 புரியல. பேரில் 25 பேர் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் யாரு? உதயகுமார் யாரு? செல்லூர் ராஜ் யாரு? எஸ்ஐகே சுப்பையா யாரு? எஸ்ஐகே SIK எல்லாரும் அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் தானே. அவங்க சொன்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா அவர்கள் யாரும் பேசாதெல்லாம் இவங்க வந்து பெரிய அக்கறையா பேசுறாங்க. ஆகாத பேச்சு, ஆகாத வேலை, மறுபடியும் இந்த 3 பேருக்காக இவர் பலிகடா ஆகப் போகிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பின்னாடி ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆகின்ற வேலை இல்லை. ஒரு 2 நாள் மட்டும்தான் இன்றைக்கு பேசப்பட்டு நாளைக்கு மறக்கப்பட்டது. அவ்வளோதான். இந்த பேச்சை பெருசா எடுக்குன்னு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஒன்றும் இல்லாமல் போச்சு. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.